வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதிகாச புராணங்களில் ஒன்றான மகாபாரதத்தின் கடைசி கட்டத்தில் கிருஷ்ணரின் உதவியோடு பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு எதிராக 18 நாட்கள் யுத்தம் செய்து வெற்றி பெற்று தர்மரின் ஆட்சி ஹஸ்தினாபுரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தர்மன் சிம்மாசனத்தில் வீற்றிருக்க கிருஷ்ணர் மற்றும் ஏனைய மந்திரிகள் எல்லோரும் சபையில் அமர்ந்திருக்க அந்த நேரம் அரச சபைக்கு வழக்கொன்று வருகின்றது. இரு நபர்களில் ஒருவர் நிலத்தை விற்றவர், இன்னொருவர் நிலத்தை அவரிடமிருந்து வாங்கியவர். நிலத்தை வாங்கியவர் கையில் பொற்காசுகள் நிரம்பிய பானை ஒன்றை ஏந்தியபடி நிலத்தை விற்றவரை சுட்டி காட்டியபடி அரசரை பார்த்து, அரசே, இவரிடமிருந்து நான் நிலத்தை வாங்கி அதை உழும்போது இந்த புதையல் பானை எனக்கு கிடைத்தது. நிலத்தை மட்டுமே இவரிடமிருந்து நான் பணம் கொடுத்து வாங்கினேன். ஆனால் அதற்குள் இருந்த புதையலை வாங்கவில்லை. எனவே இந்த புதையல் அவருக்குத்தான் சொந்தம். இதை பெற்றுக்கொள்ளும்படி கொடுத்தால் அவர் இதை வாங்க மறுக்கிறார் அரசே என்று தனது தரப்பு வாதத்தை முன்வைக்க, நிலத்தை விற்றவரோ, இல்லை அரசே, நான் விற்றதுதான். நிலத்தை விற்ற பின் புதையல் உட்பட அதிலிருந்து கிடைத்த எதுவுமே எனக்கு சொந்தமானதல்ல. அது அவருக்குத்தான் சொந்தமானது. இதில் எனக்கு உடன்பாடில்லை அரசே என அவர் தனது வாதத்தை கூற, தர்மரோ தலையை எங்கே கொண்டு போய் மோதுவது என தெரியாமல் கிருஷ்ணரை பார்க்க, கிருஷ்ணர், நீங்கள் இருவரும் 2 மாதங்களுக்கு பின் பாருங்கள். ஆனால் அதுவரை புதையல் பானை இங்கேயே இருக்கட்டும் என கூற, வந்தவர்கள் இருவரும் அவ்வாறே செய்தனர். 2 மாதங்கள் கடந்த பின் நிலத்தை விற்றவர் வாங்கியவர் இருவரும் சபைக்கு சமூகம் அளிக்கும் போது நிலத்தை வாங்கியவர், அரசே, நான் நிலத்தை உழும்போது புதையலை கண்டவுடனே அதை மறைத்து வைக்காமல் அறியாமையினால் இங்கு கொண்டு வந்து விட்டேன். இது எனக்கு தேவையில்லாத வேலை. புதையல் எனக்குத்தான் சொந்தம். அதை என்னிடமே தந்து விடுங்கள் என்று கூற, இல்லை, அதெப்படி சாத்தியம்? நிலத்தை விற்றவன் நான். நிலத்துக்குரிய பணத்தை மட்டும்தான் அவர் கொடுத்தார். அதுக்கும் கீழுள்ள புதையல் எனக்கே உரியது. புதையல் எனக்குத்தான் சொந்தம் என விற்றவர் சண்டை பிடிக்க, சபையில் இருந்த தர்மரோ, புதையல் பானை உங்களுக்கா? அது இருவருக்குமல்ல. எப்ப அதை அரசிடம் கொண்டு வந்து தந்து விட்டீர்களோ அப்பவே அது அரசாங்கத்துக்கு மட்டுமே சொந்தமானது. நீங்கள் இருவரும் செல்லலாம் என ஆணையிட, உடனே கிருஷ்ணர், நீங்கள் மூவருமே முன்பு போல் இல்லை. ஆஹா, களி புரந்து விட்டது என சிரித்தவாறு சொன்னார். இந்த கதையிலிருந்து கலியுகம் என்றால் எப்படி இருக்கும் என்று எமக்கு ஓரளவு விளங்கி இருக்கும். இந்துக்களின் கால கணிப்பு முறையில் காலத்தை அளக்கும் அலகுகளில் ஒன்றுதான் யுகம் என்பது. அவ்வாறான யுகங்கள் 4 வகைப்படும். அவையாவன ஹிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்களும் ஒரே அளவான காலங்களை கொண்டவை அல்ல. அவை முறையே 4க்கு 3க்கு 2க்கு 1க்கு என்ற ரேஷியோ விகிதாசாரப்படியே வருடங்களை கொண்டவையாக உள்ளன. ஹிருதயுகம் இது 4,32,000 ஆண்டுகள் தர 4, அதாவது 17,28,000 ஆண்டுகளை கொண்டது. திரேதாயுகம் இது 4,32,000 ஆண்டுகள் தர 3, அதாவது 12,96,000 ஆண்டுகளை கொண்டது. துவாபர யுகம் இது 4,32,000 ஆண்டுகள் தர 2, அதாவது 8,64,000 ஆண்டுகளை கொண்டது. கலியுகம் இது 4,32,000 ஆண்டுகள் தர 1, அதாவது 4,32,000 ஆண்டுகளை கொண்டது. இந்த 4 யுகங்களும் சேர்ந்து ஒரு மகா யுகம் அல்லது சதுர் யுகம் என அழைக்கப்படுகின்றது. ஒரு சதுர் யுகம் மொத்தமாக 43,20,000 ஆண்டுகளை உள்ளடக்கியதாக இருக்கும்.
இந்த 4 யுகங்களும் மாறி மாறி ஒரு ரொட்டேஷனில் சுற்றி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு சதுர்யுக முடிவிலும், அதாவது ஒவ்வொரு கலியுகத்தின் முடிவிலும் அழிவு ஏற்பட்டு பின்னர் பொற்காலமாகிய ஹிருதயுகம் மீண்டும் தோன்றும். ராமாயணம் 2வது யுகமாகிய திரேதா யுகத்திலும், மகாபாரதம் 3வது யுகமாகிய துவாபர யுகத்திலும் நடைபெற்றன. இதில் துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்னவென்றால், தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது 4வது யுகமாகிய இந்த கேடுகட்ட கலியுகத்தில்தான். 1வது யுகமாகிய ஹிருத யுகத்தின் போது ஒரு நாட்டிலோ அல்லது ஒரு பிரதேசத்திலோ வாழும் மனிதர்களில் 100% அதாவது அனைவருமே நல்லவர்களாக இருப்பார்கள். 2வது யுகமாகிய திரேதா யுகத்தில் 75% நல்லவர்களாகவும் மீதி 25% கெட்டவர்களாகவும் இருப்பார்கள். 3வது யுகமாகிய துவாபர யுகத்தில் 50% நல்லவர்களாகவும் மீதி 50% கெட்டவர்களாகவும் இருப்பார்கள். 4வது யுகமாகிய கலி யுகத்தில் 25% நல்லவர்களாகவும் மீதி 75% கெட்டவர்களாக அல்லது மகா கெட்டவர்களாக இருப்பார்கள். அதர்ம செயல்கள் தலை தூக்கி தலை விரித்தாடும் யுகமாக கலியுகம் காணப்படும். இந்த கலியுகத்தில் அரசனே அநீதியான தவறான பாதையில் செல்வதால் பேராசை, ஆணவம், களவு, சூது, வஞ்சகம், துரோகம், பொறாமை, சுயநலம் போன்ற தீய குணங்கள் எல்லாம் அந்த அரசனுக்கு அமைச்சர்களாக இருப்பார்கள். இவர்கள் சேர்ந்து நிர்வகிக்கும் நாடு அல்லது உலகம் எப்படி இருக்கும்? நியாயமா, தர்மமா, புண்ணியமா? அப்படி என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு அநேகமான மக்கள் இருப்பார்கள். கலியுகத்தில் வாழும் 75% கெட்டவர்களை விட அந்த 25% அப்பாவிகளின் நிலைமை எப்படி இருக்கும்? இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட அந்த 25%மானவர்களில் சிலராக கூட இருக்கலாம். கலியுகத்தில் நடக்கும் சில பயங்கரமான அம்சங்களை அடுத்த வீடியோவில் பதிவேற்றுகின்றேன். இந்த வீடியோவோட அதை இணைச்சா வீடியோ லெந்தாக போய் கொண்டிருக்கும். தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தால் அலுப்பு தட்டி விட்டுரும். எனவே அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.